அளவில் விவசாய வளர்ச்சியில் அதிவேகத்தில் முன்னேறி வருகிறது மத்திய பிரதேசம். அதனால்தான் அதை ஆங்கிலத்தில் மத்திய பிரதேஷ் இஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் பவர் ஹவுஸ் இன் இந்தியா என்று புகழ்கிறார்கள். சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தான் விவசாயத்தில் வீறு கொண்டு எழுந்து முன்னோக்கி செல்ல தொடங்கியது அம்மாநிலம். அதற்கு பரிசாகத்தான் பிஜேபி அரசு மத்திய வேளாண் துறை அமைச்சர் பதவியை அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம் விவசாயத்தில் குறிப்பாக பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கோதுமை உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. கிருஷி கர்மான் என்ற மத்திய அரசின் விருதை 7 முறை வென்ற முதல் மாநிலம் என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இது அதன் விவசாயத்தின் சிறப்பை காட்டுகிறது. நாட்டின் சோயாபீன் உற்பத்தியில் 60% மத்திய பிரதேசத்தில்தான் விளைகிறது. இதனால்தான் சோயா பிரதேசம் என்றும் அந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது. செலவு குறைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. இந்த மாநிலத்தில் விவசாயம் செய்து கடனாளியாக இருந்தவர்கள் இன்று கார் வாங்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளார்கள். அதற்கு காரணம் சோயாபீன். இந்த சோயாபீன் சாகுபடியை தமிழ்நாட்டில் விவரம் தெரிந்த விவசாயிகள் மட்டுமே சாகுபடி செய்து வருகிறார்கள். அதில் நம் செங்கல்பட்டு முகுந்தனும் ஒருவர். சோயாபீன் சாகுபடி உள்ளிட்ட பல தகவல்களை இந்த காணொலியில் பகிர்கிறார். வாருங்கள் அவர் சொல்வதை பார்ப்போம், கேட்போம். ஏன் சோயாபீனை தேர்வு பண்ணுறீங்க சார்? நல்லதோ கெட்டதோ அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா 1 கோடி தழை போகும் சார். பூமியில் 1,30,000 பிளான்ட் வேணுன்றான் ஒரு ஏக்கருக்கு. குறைஞ்சது அது சோயாபீன்ஸில் பியூட்டி என்னென்னா அது கேரக்டராக பை த டைம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மொத்த இலையும் கொடிடும். கிட்டத்தட்ட 1 கோடி இலை விழுந்துருது. அது நீங்கள் உன் ஜென்மத்திலையும் போட முடியாது. சோயாபீன்ஸ் போட்ட கிராப்பில் அது அடுத்தது நெல் பயிர் வச்சிங்கன்னா நல்லா வருது. நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ ஏன்னு இல்லை, இன்னொன்று சார், மினிமம் 50 ரூபா 60 ரூபா கொடுக்குறாங்க. எவ்வளோ வருஷம் இந்த பொய்யை சொல்ல போகிறீங்க? கட்டுப்படியாகிற விலை கொடுக்குறதுன்னு சார். இன்றைக்கி கத்திரிக்காய் 100 ரூபா விற்று சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி 20 ரூபா. 100 ரூபா விற்கும்போது எந்த விவசாயம் சந்தோஷமாக பீடி பிடிச்சும் போனான். இப்போ 20 ரூபா போது ஆழம். நான் என்ன கேட்டேன்னா, திண்டிவனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க கொய்யா வந்து தெரு பிச்சை எடுக்கிற மாதிரி விற்கிறாங்க. திருட்டு பொருளாக விற்கிறான், கஞ்சாவாக விற்கிறான், சாராயமாக விற்கிறான். குரம்புக்கு நாயை அவன் உற்பத்தி பண்ணுறான்ல, அது வந்து மெட்ராஸில் 40 ரூபா இருக்குது சார். இந்த டிஎல்எஃப்ல வெள்ளிக்கிழமை ஆளுக்கு 5 கிலோ கொய்யா கொடுங்க 40 ரூபாய்க்கு. அவன் சந்தோஷமாக இருப்பான் சார். அக்ரிகல்ச்சர் வந்து லெஷராக பண்ண வேண்டியதை தவிர்த்து அதில் உழுந்து பண்ணவே கூடாது. இஃப் யூ வேஸ்ட் டைம் இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூ ஆர் அன் இடியட். நான் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன், எல்லாம் சிரிச்சிட்டானுங்க. முட்டால் தான் நிலத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவான், அறிவில் தான் டைம் நிலத்தை சுற்றி வருவாங்க. ஓ, நிலம் வளமாக இருந்ததுனால தானாக விளைய போகுது. லேண்டு வந்து தானே நல்லா டெவலப் பண்ணி சார். இப்போ நீங்கள் வந்து வெறும் ரோடு ஓரத்தில் அப்சர்வ் பண்ணுவோம், அது அப்சர்வ் பண்ணி பாருங்கள் சார். இந்த செடி முளைக்குது, அது வந்து இந்த வெயில் காலத்தில் சேர்த்து கீழே போயிடுது. அந்த விதை யாரும் பூமிக்குள்ளே புதைக்கிறதில்ல. 14% மாய்ச்சர் காய வைக்கிறதில்ல. அப்புறம் அடுத்த முதல் மழைக்கு துளுகுது. நான் கூட ஒருத்தர் சொன்னேன், கவனிச்சுனே வாடாங்க. வருஷம் அது இலை பெருசாகினே வருதுங்க. ரோட்டில் முளைக்கிற செடி இருக்க, ஏன்னா அப்படியே ஜென்ரேட் பண்ணிடுதுங்க. ரீசைக்ளிங் தான். நாங்கள் கஞ்சிவரம் போனேன் சார், மீட்டிங் கூப்பிட்டாங்க. நான் போனேன், கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங்கு. எல்லாம் பேசுகிறாங்க சார். பெரிய அந்த ஊர் தலைவரெல்லாம் வந்து உட்காந்து வணக்கணான்னு அவங்க பாட்டுக்கு ரொம்ப பழக்கமான ஆளுங்களே உட்காந்து பேசுகிறாங்க. சார், எங்களுக்கு வந்து நெல் விதையே கிடைக்கல, குடநூறு போய் கேட்குறேன். இப்போ தான் ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னு. நெல்லே கிடையாது சார் அவங்ககிட்ட. ப்ராசஸிங்லாம் சொல்லி 1 டன் எடுத்து போய் கொடுக்குறாங்க சார். அதை கொடுத்து முடிச்ச அப்புறம் திருப்பி விதை கிடையாது. திடீர்னு மழை பெஞ்சிருச்சுல, இப்போ வரான்ல விதைக்கு எல்லாம் முடிஞ்சுது. நான் கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன், 30 ட்ரேக்கு 100 கிராம் 110 கிராம் விதை விட்டு 30 ட்ரேலேருந்து நான் எடுத்து ஒரு ஏக்கர் நடுவு நட்டேன். எனக்கு தேவை வந்தது 3 கிலோ. ஸோ நீங்கள் வந்து பார்க்கல இருந்தாலும் 5 கிலோ எடுத்துங்க. 50 ட்ரேல விட்டு 5 கிலோ எடுத்து நட்டுட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நட்டுடலாம். இதில் நாற்று பறிக்கிற செலவு இல்லை. அவனுக்கு சாராயம் வாங்கி கொடுக்க வேணாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேராக ஸ்பாட்டுக்கு எடுத்தும்போ நட்டது போக மீதி திருப்பி அந்த ட்ரேலே வச்சுடு. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப செலவு கம்மி. ஸோ அதனால் இப்போ நவ் எனிதிங் இன்வால்வ்ஸ் மணி. யார் கொடுக்குறது? ஸோ எக்ஸ்பென்சிவ் ஒருத்தனா அக்ரிகல்ச்சர் விட்டு வெளியில் போகிறான். ஆக செலவு குறைந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முறை தான் செலவு குறைந்ததாக இருக்குது. சஸ்டைனபிள் அப்படிங்கிறது இதுதான். மாடு தான் வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது நல்லா பண்ணிங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டு வந்து மொத்தமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நல்ல மாடு இருந்தால் போதுங்க. அது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாண்டா நீங்கள் உங்கள் அக்ரிகல்ச்சர் 5 ஏக்கர் பிரமாதமாக நடத்திட்டு போகலாம் வித்தவுட் எனி படி ஹெல்ப். அவ்வளோதான்.
நீங்களே உட்காந்து ஓட்டிக்கலாம் சார். அக்ரிகல்ச்சர்ன்றது லெஷராக பண்ண வேண்டியதை தவிர்த்து அதில் ஊர்ந்து பண்ணவே கூடாது. if you waste time in agriculture land, you are an idiot. நான் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன், எல்லாம் சிரிச்சிட்டாங்க. முட்டால் தான் நிலத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவான், அறிவில் தான் டைம் நிலத்தை சுற்றி சுற்றி வருவாங்க. ஓ, நிலம் வளமாக இருந்ததுனால தானாக விளைய போகுதுங்க. நீனா அதில் போய் பிடுங்கிறது என்ன சும்மா இதெல்லாம். ஒரு ஜன்னலில் அரச மரம் வருதுங்க, நீங்கள் நான் 3 குழி ஆகிட்டேன். ஏன் போய் சொல்லி நிற்கிறேன்? நீ காப்பாற்ற, நீ ஒன்றால் ஒன்றும் காப்பாற்ற முடியும். உண்மை தான். ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க சார்? உங்கள் நிலம் வளமாக இருந்ததுன்னா குப்பை மேட்டில் வருதுன்னா அந்த குப்பையில் வேண்டிய சத்து கிடைக்குது, பூச்சி செடி வந்து போகுது. நீங்கள் பப்பாளி எங்கெங்கேயோ மொழிக்குது பாருங்கள், ஏதாவது ஒரு நாள் அது மூத்திர மாதிரி பெஞ்சிருப்பீங்களா? அது கூட கிடையாது. ஏன் வருது? அதுக்கு வேண்டியது கிடைக்குது சார். 10 மரம் இல்லை 4 குழைக்குது, அந்த 4 நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது அதுக்கு அட்டென்ஷன் நிறைய வேணும். அதுக்கு அட்டென்ஷன் நிறைய வேணுன்ற போது அவ்வளோ சுலமாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து சஸ்டெயினாக நீங்கள் எரு போடணும், நிறைய தாழை சத்து போடணும். காலியாக இருக்கும்போது போட்டு ஊறுதுக்கு மண்ணை அப்பப்போ ரெடி பண்ணி வச்சு இந்த சகுனா ரைஸ் சிஸ்டம் சொன்னால் அது மாதிரிலாம் பண்ணால் தான் உருவடும். மற்றபடி திருப்பி இன்புட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணின்னு அவங்களுடைய வேலையை பலு ஜாஸ்தி ஆகிறது போல் முட்டாள்தனமான அக்ரிகல்ச்சர் எதுவுமே கிடையாது. இல்லை இப்போ இந்த இது இல்லை புழுதி எப்படி ஓட்டணும்னா, இப்போ இது கேவூர் பூ ஊதுனா அது உடையக்கூடாதுன்னு அந்தளவுக்கு புழுதி ஓட்டணுன்ட்டு இப்போ ரோட்டை ஓட்டி வைக்கிறானுங்க. பஞ்சு மாதிரி இருக்குங்க. அதில் என்ன போதுங்க? இப்போ பாருங்கள், நீங்கள் நெல் அறுவடைலாம் இப்போ எங்கள் ஊரில் எப்படின்னாக்கா வேறுபாடு வச்சிடுறாங்க. எரு ஒன்றும் கிடையாது. ஒரு வாரம் கழித்து வீடு சேர்த்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து ஃபெர்டிலைசர் போடுறான். ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு இப்போ கூலி தெரியுமா சார்? 150 ரூபா ஒரு மூட்டைக்கு. ஸோ ஃபெர்டிலைசரை போட்டுடுறான், அப்புறம் 2 பூச்சி மருந்து அடிக்கிறான், அப்புறம் மிஷின் வருது, அறுவடை பண்ணுறான், நெல் போடுறான், 30 மூட்டை விளைஞ்சிடுது. போட்டான்னா அவனுக்கு ஒரு 8000-10,000 தேரும். இந்த துட்டை வந்து ஃபெர்டிலைசருக்காரன் சாப்பிட்றான், அந்த அறுவடை மிஷின்காரன் சாப்பிட்றான், ரைஸ் மில்காரன் இது எப்படி உருப்பணும்? விவசாயிகளுக்கு அதனால் லாபம் வராதுங்க. நீ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு வந்துடுறல, உன்னுடைய உழைப்பே இல்லைல்ல. லேண்டு ஃபெர்டைல் கிடையாது. அது நீங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் விவசாயம் வந்து பலங்குன்றாமல் சஸ்டெயினபிளாக இருக்கும். ஆமாங்க, சந்தேகமாக இல்லை. போட்டாங்க. இப்போ அதெல்லாம் வசதி கிடையாது, அவ்வளோ மாடு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது பயோமாஸ் கிரியேட் பண்ணி போட்டுன்னே ஆகணும். 2வது, லேண்டு வந்து தன்னைத்தானே நல்லா டெவலப் பண்ணி சார். இப்போ நீங்கள் வந்து வெறுமை ரோடு ஓரத்தில் அப்சர்வ் பண்ணுவோம், அது அப்சர்வ் பண்ணி பாருங்கள் சார். இந்த செடி முளைக்குது, அது வந்து இந்த வெயில் காலத்தில் சேர்த்து கீழே போயிடுது. அந்த விதை யாரும் பூமிக்குள்ளே புதைக்கிறதில்ல. 14% மாய்ச்சர் காய வைக்கிறதில்ல. அப்புறம் அடுத்த முதல் மழைக்கு துளுகுது. நான் கூட ஒருத்தர் சொன்னேன், கவனிச்சுனே வாடாங்க, வருஷம் அது இலை பெருசாகினே வருதுங்க. ரோட்டில் முளைக்கிற செடி இருக்க, ஏன்னா அப்படியே ஜென்ரேட் பண்ணிடுதுங்க. ரீசைக்கிளிங் தான். அதாவது அது எங்கேயுமே எக்ஸாஸ்ட் பண்ணல. அதாவது இவர் சொல்லுவாருங்க, டபுள்கர் என்ன சொல்லுவார்னா, ஒரு மாம்பழம் எடுத்துட்டின்னா அதில் வந்து கார்பன் அது ஆகாசத்துலேருந்து எடுக்குது, தண்ணி மேக்ஸிமம் அது பூமியிலேருந்து எடுக்குது. ஸோ அது வந்து நீ மாம்பழம் தோல் கொட்டை கிட்ட எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டின்னா நெட்டாக வந்து ஃபியூ கிராம்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணால் போதும். நீ வந்து டன்னு கணக்காலாம் கொட்ட வேண்டியதில்லைன்னு. ஸோ அதுதான் உண்மை. ரீபே த ஹோல் திங். ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம அந்த காலத்தில் அதான் சொன்னோம், அடி மாட்டில் கட்டலன்னா அதுக்கு தான் எல்லாமே திருப்பி லேண்டுக்கு போயிருந்தது இல்லை. இப்போ அது கிடையாது. இப்போ வைக்கல் கொளுத்துறோம், எவ்வளோ பெரிய தப்பு அது. நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இந்த நெல் காய வைக்கிறதுல வந்து முனை உடையாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இப்படி தான் வந்து அதை அறுவடை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுங்கள் சார். எல்லாம் ஏழையாக பண்ணிவிடுவாங்க. அதாவது பச்சரிசிக்கு ஒன்றுனா கொஞ்சம் பிரேக்கேஜ் வரும். அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் பசுங்காயில் அறுக்கணும்னு வாங்க. அதாவது வந்து 95% பழுத்தாலும் அறுத்துருவாங்க ஃபுல்லாக. இப்போ நான் 2வதுங்க, அதை வந்து தரையில் போட்டு ரெகுலராக பரட்டி விடணும். அதெல்லாம் ஒழுங்காக காய வச்சா நல்லாயிருக்கும். அநீவனாக காய்ஞ்சதுன்னா ஒன்று உடையாது இருக்காது. அதனால தான் பச்சரிசி காஸ்ட்லி ஆகிடும். அது வழி கிடையாது. என்ன தான் பண்ணி ஆகணும் இன்றைக்கி இருக்கிற ஃபோர்ஸில்.
நிறைய இடங்களில் இப்போ மிஷினில் தான் வந்து அறுவடை பண்ணுறது இந்த இதெல்லாம் நடக்குது. மிஷினில் பண்ணுறாங்க. மிஷினில் வந்து நீங்கள் அறுத்து முடிச்சப்பறம் பாருங்கள் 3 மூட்டை 4 மூட்டை நெல் கையில் வேஸ்ட் ஆகுது. அது தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாங்க? ஒன்றும் பண்ண மிஷின் ஒன்று லைட் வெயிட் ஆகணும். ஆனால் ஒன்று தான், மிஷின் நடவு நல்லா இருக்குது. மிஷின் நடவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னா அது மேலே ஒரு அங்கலத்துக்கு மேலே கீழே போகாது. நீங்கள் கையால் நட்டிங்கன்னா 3 அங்கலம் போகும். ஸோ மிஷின் நடுவு நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும். அதுதான் அது கேரக்டர். ஒரே ஒரு அட்வான்டேஜ், இப்போ மிஷினில் நடவு பெஸ்ட்டு. ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. ஏன்னா ஆழமாக இதில் ஒன்றுமே இல்லை. அதுதான் நீங்கள் நடவுக்கும் மிஷின் நடவுக்கும் வித்தியாசம் பாருங்கள். அந்த ஒரு 15 நாள் ஆன பிறகு நல்லா கலைக்க ஆரம்பிக்கும், நல்லா இருக்கும். காரணம் வந்து அது மேலோடு நிற்கிறது தான். ஸோ பிளான்ட்டில் வந்து சர்ஃபேஸில் தான் எல்லாமே இருக்குது. அது சர்ஃபேஸில் நடணும். நீ எடுத்து போய் வேறு எடுத்து போய் சொருவி நீங்கள் 3 ஆங்கலத்து ஆகுங்க, அதில் என்ன இருக்குது? செத்து போயிடுச்சு. ட்ரை கல்டிவேஷன் இஸ் பெஸ்ட். இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணுறீங்க சார்? இப்போ 13 ஏக்கர் இருக்குது சார் நெல் பயிருக்கும். மீதி மரம் கொஞ்சம் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்டு 20 ஒரு 10 ஏக்கர், சோயாபீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15-16 ஏக்கர் போட போகிறோம். ஏன் சோயாபீனை தேர்வு பண்ணுறீங்க சார்? அது நல்லதோ கெட்டதோ அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா 1 கோடி தழை வேணும் சார் பூமியில். 1,30,000 பிளான்ட் வேணுன்றான் ஒரு ஏக்கருக்கு. குறைஞ்சது அது சோயாபீன்ஸில் பியூட்டி என்னென்னா அது கேரக்டராக பை த டைம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மொத்த இலையும் கொட்டிடும். கிட்டத்தட்ட 1 கோடி இலை விழுந்துருது. அது நீங்கள் உங்கள் ஜென்மத்துலேயும் போட முடியாது. சோயாபீன்ஸ் போட்ட கிராப்பில் அது அடுத்தது நெல் பயிர் வச்சுன்னா நல்லா வருது, நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ ஏன்னு இல்லை, இன்னொன்று சார், மினிமம் 50 ரூபா 60 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு 10 மூட்டை சுலபமாக வருது. ஊத்துக்கோட்டையெல்லாம் இப்போ 12-13 மூட்டை எடுக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்கிறாங்க, நிம்மதியாக. ஒருத்தர் 70 ரூபா வச்சு அவன் 2 லட்சம் 3 லட்சம்லாம் சம்பாதிச்சான். நல்லா இருந்தது ஏக்கருக்கு. ஆமாம். ஆக இப்போ நெல் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சோயாபீன் போட்டுடலாம் இல்லையா? நெல்லுன்றது கண்டெம்டு தான் சார். ஏன்னா ஒரு கண்டெம்டு ஃபார்மர்ஸ் பண்ணுறது எப்படின்னா, ஏரியிலேருந்து வருதுல தண்ணி, ஓடுமோ வேணாமோ அது மேலே 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 தண்ணி வரும். அப்போல்லாம் மழை காலத்தில் யூ ஹேவ் டு கல்டிவேட் ஒன்லி பேடி, வேறு எந்த கிராப்பும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை கல்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் கல்டிவேஷன். சோயா சாகுபடியில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். எத்தனை நாளில் வந்து நம்ம விதைச்சா எவ்வளோ நாளில் வந்து? 90 days அறுவடை. நல்ல கிராப்பு. தழை மொத்தம் கொட்டிடும். விற்பனையில் வந்து இப்போ ஃபேக்ட்ரியில் வாங்கிட்டு போயிடுறேன். மார்க்கெட் ரேட்டு ஒரு சமயம் 70 ரூபா கொடுத்தான். இப்போ போன வாட்டி 55 50 கொடுத்தான். இந்த மாதிரி சக்தியில் வாங்கிட்டு போயிடுறேன். நல்லா இருக்கும். திருவள்ளூர் போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஊத்துக்கோட்டையில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக இது வச்சுருக்கான், ஒரு கிளீனிங் ஃபேக்ட்ரி. அங்கேயே வந்து அந்த இடத்துல மண் தூக்கு ஏதாவது உதறி எடுத்துகிட்டு க்ளீனாக இடம் போட்டு அப்பயே பில்லு போட்டுட்டான். செலவுன்னா வந்து எவ்வளோ ஆகும் சார் அதில்? சார் செலவு மேக்ஸிமம் போனாங்க அதில் வந்து 7,000 8,000 அது 10,000 கூட வச்சுக்கணும். அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே ஆகாது. இந்த 10,000ங்கிறது எதுக்காக? அறுவடை தான் செலவு ஜாஸ்தி, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ திருவள்ளுவரில் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா தண்ணி விட்றாங்க, ஈரத்தில் நல்லா ஓட்டி வச்சிடுறாங்க, அப்புறம் வச்சிடுறாங்க. சோயாபீன்ஸ் போடுறதில்ல, வரைச்சிட்டு நீட்டாக பெட்டு மாதிரி காவை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு முதல்லலாம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அதுக்கப்புறம் தண்ணி விடுறாங்க. 4-7 தண்ணியில் வந்துடுது சார். அவங்களுக்கு வந்து சராசரியாக வந்து 8 மூட்டைலாம் வருது. நல்லா பண்ணாங்க 12, 13, 14, 15. ஒரு மூட்டைக்கு எவ்வளோ? அதான் சார், அந்த போன சீசன் 55 ரூபான்னு கொடுத்தாங்க 100 கிலோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12 மூட்டைனா 12, 5, 60, 70,000 ரூபா வருது. சிறப்பு நல்லா இருக்கும். அப்புறம் அதை அறுவடை பண்ணி வெயிலில் போட்டால் போதும் சார். அது ஒன்றுமே பண்ணுவானா 4 நாள் இருந்துன்னா அதுவே மொத்தம் கொட்டிடும். அப்புறம் டிராக்டர் விட்டு மேலே ஏதாவது தட்டினாலும் சரி மொத்தம் வந்துடும். அந்த பெரிய கிரெயின்ஸாக இருக்கிறதால அந்த ஃபேனை போட்டு தூத்துனோம்னா டஸ்ட்டுஸ்லாம் க்ளீனாக போயிடும். அந்த டஸ்ட்டு வந்து நல்ல ஃபுட் ஃபார் கேட்டில், ரொம்ப நல்லது. இந்த ஸ்டெல்லுகள் எல்லாமே கேட்டில் சாப்பிடும். நல்லா சோயா வந்து போடும்போது அது காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்தெல்லாம் இழுத்து மண்ணுக்கு வந்து வெள்ளப்படுத்தக்கூடிய இதுவும். அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்த கிராப் நல்லாவே வரும். அது வேறு அதுலேயே கழனியில் இருக்குது, தழை வேறு உழுந்துருக்குது. அது தழையெல்லாம் உழுந்து நேரில் மக்கி ஒரு மாதிரியாக இருக்கும். அது அடுத்தது நெல் பயிர் வச்சு பார்த்திங்கன்னா சேத்துல ஓட்டி நல்லாவே வரும்.
ஏன் இவ்வளோ சுலபமாக இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது, ஆனால் விவசாயிகள் வந்து இதை ஏன் பின்பற்றுறதில்லை சார்? விவசாயிகள் எனக்கு புரியுறதில்லை சார். விவசாயிக்கு ஏதாவது அறிவு இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா இப்போ நாங்கள் நூலை பிடிச்சி நட்டோம் சார். ஒரு சமயம் கோண வீடரை வச்சு ஓட்டினோம். ஒருத்தன் பார்த்தான், சாதிச்சு விட்டீங்க, ரொம்ப பணமாக சார். ஒரு ஏக்கரை வந்து நான் சொல்கிறது வந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே ஓட்டியிருக்கேன் சார். சால போது மாடு அது கூட போக முடியல. அது அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் எனக்கு சார் பத்மபூஷன் கொடுத்து நான் வச்சு என்ன பண்ண போகிறேன். அடாப்ட் பண்ண தானே பிரயோஜனம் உண்டு. இப்போ நான் கிரவுண்ட் பண்ணேன், எவ்வளோ பேர் அடாப்ட் பண்ணேன் கிடையாது சார். ஆக அதை பின்பற்றணும், மற்றவங்க செய்கிறாங்க, நல்ல விஷயம் இருக்கணும். இல்லை, கஞ்சிவரம் போனேன் சார். மீட்டிங் கூப்பிட்டாங்க, நான் போனேன். கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங்கு. எல்லாம் பேசுகிறாங்க சார். பெரிய பெரிய அந்த ஊர் தலைவரெல்லாம் வந்து உட்காந்து வணக்கணும் அவங்க பாட்டுக்கு ரொம்ப பழக்கமான ஆளுங்களே உட்காந்து பேசுகிறாங்க. சார் எங்களுக்கு வந்து நெல் விதையே கிடைக்கல, உடனே போய் கேட்குறேன். இப்போ தான் ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னு. நெல்லே கிடையாது சார் அவங்ககிட்ட. ப்ராசஸிங்லாம் சொல்லி 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 ஒரு டன் எடுத்து போய் கொடுக்குறாங்க சார். அதை கொடுத்து முடிச்ச அப்புறம் திருப்பி விதை கிடையாது. திடீர்னு மழை பெஞ்சிருந்தால் இப்போ வரான்ல விதைக்கு எல்லாம் முடிஞ்சுது. நான் கொஞ்சம் பேசலாமாண்ணா சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன் 30 ட்ரேக்கு 100 கிராம் 110 கிராம் விதை விட்டு 30 ட்ரேலேருந்து நான் எடுத்து ஒரு ஏக்கர் நடுவு நட்டேன். எனக்கு தேவை வந்தது 3 கிலோ. ஸோ நீங்கள் வந்து பார்க்கல இருந்தாலும் 5 கிலோ எடுத்துங்க. 50 ட்ரேயில் விட்டு 5 கிலோ எடுத்து நட்டுட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நட்டுடலாம். இதில் நாற்று பறிக்கிற செலவு இல்லை. அவனுக்கு சாராயம் வாங்கி கொடுக்க வேணாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேராக ஸ்பாட்டுக்கு எடுத்தும்போ நட்டது போக மீதி திருப்பி அந்த ட்ரேலே வச்சுடு. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப செலவு கம்மி. 5 கிலோ போதும்ண்ணா. அது முடிஞ்ச அப்புறம் திருப்பி சண்டை போடுறான், 30 கிலோ கொடுங்க சார். அப்புறம் அது சரி, இந்த அதிகாரி இல்லை கலெக்டர் இவனுக்கு தான் அறிவு இல்லை. சரி, ஒரு நாள் சொல்கிறார ஒரு 50 ட்ரே ஒரு கிராமத்துக்கு 3 பேர் கொடுத்து அது கிட்ட இருந்து பாரியாண்ணா பார்க்குறானா யாரும் பார்க்கல. அப்புறம் கேட்கல, எடுத்து போய் யார் சேர்க்கறது? சேர்க்க வேண்டியெல்லாம் மயிரை துட்டு சேர்க்குறான். இது யார் செய்யறது? எதுக்கு எடுத்து சொல்லணும்? சொல்கிறேன்ல, அறிவில் வந்து பார்க்குறது, என்ன கேட்குறது, கேட்டு எடுத்து போய் இது பண்ணுறது. நம்ம என்ன நெல் நட்டோம் சார். ஒரே வெள்ளம் வந்து வெள்ளத்தில் லாஸ் ஆகிடுச்சு. நான் அதுக்கெல்லாம் போகவே மாட்டேன். இல்லை சார் நீங்கள் 6 போச்சு, உங்களுக்கு போயிடுது, எழுதி கொடுங்கண்ணா. எழுதி கொடுத்தேன். ஒரு 2 ஏக்கர் வெள்ளை நட்டு ஒரு வாரத்துக்குள்ளே செத்து போச்சுன்னா இவன் பொறுக்கி 1 மாதம் கழிச்சு வந்து அங்கே பயிரே இல்லை அப்படின்னு. அது எப்படி சார் பயிர்? அறிவு இல்லை. கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரெயின் கன்று ஸ்ப்ரிங்க்லரில் பண்ணணும். மேலே வந்து 2 அங்கலம் 3 அங்கலம் நட்டு. அதாவது சார் டெய்லி தண்ணி வருது. வாரத்தில் 10 நாள் ஒரு தடவை தண்ணி வருது. 3 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரிங்க்லரில் விட்டால் பயிர் ரொம்ப நல்லா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அது மழை அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணும், ஹியூமிடிட்டி நல்லா இருக்கும், நல்லா செய்யலாம். அதெல்லாம் அதை ஸ்டடி பண்ணாத இந்த ஃப்ளட் இரிகேஷன் அது இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ட்ரிப் இரிகேஷனுக்குலாம் மானியம் தராங்களே. 4 ரூபாய்க்கு 2 ரூபாய் மானியம் கொடுத்தது. ஒரு இது கொடுத்தாங்க என்கிட்ட, பில்லு அரைக்கிற மிஷினு. ஆங்கிள் போட மாட்டாங்க சார். வெறும் ஃப்ளாட் இல்லை, பிளேட்டை வலிச்சு ஸ்டாண்ட் வச்சு அதை ஆடிக்கின்னு என்னதுக்கு சார் இதெல்லாம் செய்யுது? ஏன் செய்கிறது? நானும் சொல்ல, நீ விவசாயி வாங்கிக்கா, அதுக்கு வந்து 10,000 பிடிச்சிக்கலாம், முடிஞ்சுதான் போதும். இப்போ நீ மோட்டர் வாங்கிட்டா நீ வாங்கிக்க, கொடுக்கணுமா 10,000 ரூபா கொடுத்துரு. இப்போ மோடி கொஞ்சம் இதில் எல்லாம் டைரக்ட் வந்து திருட முடியாத மொழிக்கிறானுங்க. இல்லைன்னா வெறும் திருடினே இருந்துருப்பாங்க. இப்போ பைப்பெல்லாம் கூட இது சேட்டலைட்டில் போட்டு அங்கே அனுப்ப சொல்லிட்டாங்க சார். முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ மொழிக்கிறாங்க, திருட தெரியாத எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி இதில் இப்போ உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் பல மாநிலங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க. எந்த மாநிலத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க சார்? குஜராத்தில் போய் பார்த்த ஒரு சமயத்தில் வெறும் மணல் சார். சத்தியமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகவே மாட்டீங்க, வரவே வராது. மாடு வச்சுருக்கான். அங்கே கெனால் போகுது, மோடி போட்ட கெனால் நிறைய போகுது. ஃபுல்லாக எவ்வளோ அகலம் சார்? இவ்வளோ பாதி அகலம் இருக்கும். ஃபுல்லாக தண்ணி போகுது. அதுலேருந்து சிம்பிள் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க சார். ஸ்ப்ரிங்க்லரை போட்டு வேர்களில் போடுறான். ஏன்னா அது தண்ணி விட்டு அந்த டேம் தண்ணியாக விட்டாலும் அந்த மண் இழுத்துக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டாங்கன்னா நல்லா இரிகேட் பண்ணி சார். கிரவுண்ட் நெட் வந்துடுது, இந்த மேலோடு போடுறாங்க. அதை டெய்லி விட்டுறான். அப்படின்னா தான் அதுக்கு வேண்டி ஈரம் கழிச்சு காய மாட்டேங்குது. அப்போ என்னாச்சு, மண் கொஞ்சம் எந்திரிச்சு ஆகிடுது. அப்புறம் மாடு வச்சுருக்கான் போட்ட இன்னும் ஒரு 5 வருஷத்தில் போய் பாருங்கள், அந்த டெசர்ட்
மாதிரி மண் இருக்கிறதெல்லாம் இப்போ நல்ல ஃபர்டைலாக நிலக்கடல் மூலமாகவே மண்ணை மாற்றிருக்காங்க. மண்ணில் அதுதான் வரும், அதில் தண்ணி வானல மற்றெல்லாம் தண்ணி நிறைய ஒன்று எங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம தப்பான கான்செப்ட் நிறைய வச்சுருக்கோம். அங்கே குஜராத்லாம் போய் பார்த்தீங்கன்னா பேரிச்சு மரம் வச்சுருக்கா, அது இரிகேட் பண்ணுறான், பிரமாதமாக வருது. எவனோ வந்து வெறும் பாலைவனம் தான் வரும்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம நாட்டில் வந்து பெருங்காய மரம் ஆப்கானிஸ்தானில் வருது. ஆப்கானிஸ்தான் பக்கத்துலேருந்து சார் நம்ம ஊர், அது பண்ணக்கூடாது, இப்போ தான் ப்ராபகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்கிறான் கிஸ்தா இங்கெல்லாம் வருதுன்னா வந்துட்டு போட்டவங்கெல்லாம் போட்டு, ஏன்னா ஹை வேல்யூ இருக்குது சார். அந்த ஊரில் விளையிற மாதிரி 100 கிலோ வரணும்னா 60 கிலோ வந்தால் கூட நம்மளுக்கு போகணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் கிராப்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. திருப்பி இந்த கொய்யாப்பழம் நல்லா தான் இருக்குது. அது ரெண்டாவது சார் ஃபைனலாக அக்ரிகல்ச்சரை வந்து உருப்படணும்னா நான் சொல்கிறது தான் நடக்கும். அது ஆனால் யாரும் செய்ய போகிறதில்ல. இப்போது நீங்கள் எடுத்துங்க சார், இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இது எப்படின்னா டிஎல்எஃப்னு மெட்ராஸில் இருக்குதுல்ல, அது 2 லட்சம் பேர் வேலை செய்கிறான். மினிமம் எல்லாருக்கும் 30,000 ரூபா சம்பளம் சார். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தம்பி இருக்கிறான், உங்களோட தம்பி இருக்காங்க சார். இப்போ நீங்கள் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டாக படிச்சுட்டு நீங்கள் சாஃப்ட்வேரில் போயிடுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. உங்கள் தம்பிக்கு படிப்பு வரல, அவன் ஊரில் 4 ஏக்கரில் விவசாயம் பார்த்துன்னு அவன் பாட்டுக்கு அவன் காலத்தை கஷ்டப்பட்டு தள்ளின்னு போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் மாதம் துட்டு கொடுக்கலாம் கிடையாது. நிலம் விற்கும்போது நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூட வந்து டாக்ஸியில் வந்து அதை கையெழுத்து போட்டு அந்த சரி பாகம் வாங்கிட்டு போயினே இருந்துருந்தீங்க. அவனை கேட்டால் இத்தனை வருஷம் அவன் சம்பாதிச்சான், அவன் தான் எடுத்துக்கணும், நானாக இது பண்ணிட்டு போயிருங்க கௌரியாட்டம். நான் கேட்டேன், ஒரு நாள் சிரிச்சான் சார், பையன் ஏன் அப்பா மேலே கேஸ் போடக்கூடாது, என்னை ஏன் மக்கா பெற்றேன், எல்லாம் ஒரே அப்பனுக்கு அம்மாவுக்கு தான் சார் பிறந்தாங்க. இப்போ மாடு பிறகுது, ஒரே கண் தானே பிறகுது, நீங்கள் எப்படி பூச்சால போயிட்டீங்க, அவன் ஏன் மக்கா ஆகிட்டான், அப்போ மக்கா பற்றது எனக்கு துடு போடுறான்னு ஃபைன் போடு கேஸ் போடுறான்னு சிரிச்சான் வந்தேன். இல்லை உண்மை இதுக்குன்னா சொல்லு வை சொல்லுன்னு. அவன் ஏன் சார் கஷ்டப்படணும், நம்பாட்டி நீங்கள் பெரிய மனுஷன் ஆகிட்டு மக்கா இருக்கணுமா, உங்கள் பசங்க படிக்க வச்சு அது இன்னும் ஃபர்தராக உங்கள் ஃபேமிலி யூஸ் ஆகுது. இவங்க இந்த கிராமத்தில் அரிசி செத்து சொன்னால் ஆகலாம், அவ்வளோதானே. ஸோ நான் என்ன கேட்டேன்னா, திண்டிவனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க கொய்யா வந்து தெரு அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி விற்கிறாங்க. திருட்டு பொருளாக விற்கிறான், கஞ்சாவை விற்கிறான், சாராயமாக விற்கிறான், குரம்புக்கு நாயை அவன் உற்பத்தி பண்ணுறான்ல, அது வந்து மெட்ராஸில் 40 ரூபா இருக்குது சார். இந்த டிஎல்எஃப்ல வெள்ளிக்கிழமை ஆளுக்கு 5 கிலோ கொய்யா கொடுங்க 40 ரூபாய்க்கு, அவன் சந்தோஷமாக இருப்பான். நீ 30 ரூபா விற்கிதா, 30 ரூபா கொடு, ஏன்னா 30 ரூபாய்க்கு என்கிட்ட 10 ரூபா தான் வாங்குறான். எனக்கு இந்த 30 ரூபான்றது சார் எனக்கு வந்து இப்போ வெண்டைக்காய் எடுத்துங்க, இன்றைக்கி 50 ரூபா விற்குது சார், அது என்றைக்கு 10 ரூபா வரும்போது அன்றைக்கி செடி பிடிக்கணும். ஸோ நீ ஏன் அது பண்ணக்கூடாது, டிஎல்எஃப் கம்பல்சரியாக கொடுங்க சார். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கம்பெனியில் வேலை செய்றீங்க, உங்கள் என்செட். நான் என்ன கேட்டேன், என்னை எல்ஜியில் கூப்பிட்டாங்க சார், அவங்க தான் சவுத் இந்தியா செக்ரட்டரி. நான் இதை மாதிரி பேசணும், தயவுசெய்து வரவான்ட்டேன். நான் என்ன சொன்னேன் சார், உங்கள் எல்ஜியில் வேலை செய்யலாம் சார், அவனுக்கு வந்து இன்சென்டிவ் 2000 ரூபா கொடுக்குறீங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு 500 ரூபா அவனை வந்து கம்பல்சரி கிராமத்து ப்ராடக்ட் வந்து சார். நான் என்ன சொன்னேன், 5 கிலோ இது கொடு, இல்லை 2 கிலோ வந்து கருப்பட்டி கொடு, 2 கிலோ இந்த ஊதுவத்தியில் கிராமத்தில் செய்கிறான் அந்த ஊதுவத்தி கொடு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஈரோட்டில் பெட்ஷீட் அடிக்கிறான், 200 ரூபா வாங்கினா சார் 400 ரூபாய்க்கு விற்கிறான், அவனுக்கு 300 ரூபா கொடு. இது மாதிரி டேரெக்டாக வாங்கி எல்லோரும் கூட ஏன் செய்யக்கூடாதான்னு. அப்புறம் பார்த்தாங்க இவன் வம்புடான்ட்டு வரான்னு. ஆக பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து இப்போ கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சிஎஸ்ஆர்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறீங்க, மரம் வைக்கிறாங்க. கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு செலவு கொடுக்கல கவர்மெண்ட்டில், டேக்ஸ் ரிபேட் கொடுக்குறான், இது கொடுக்குறான், இன்சென்டிவ் லோன் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். நான் என்ன கேட்குறேன்னா, என் பொருளுக்கு வேலை கொடுக்குறா புறம்போக்கு, அதுதான் நான் கேட்குறேன் சார். நான் ஒன்றும் இல்லை சார், டிஎல்எஃப் 2 லட்சம் பேர் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளோ தெரியல, மேலே கூட இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து மாதம் வந்து 15 கிலோ அரிசி வாங்கினா எவ்வளோ சார் ஆகுது, 30 லட்சம் கிலோ போகும்ல. ஏன் வாங்குறது, பொன்னி நெல்லை நீங்கள் விற்றீங்கன்னா 30 ரூபா வருது சார், அது அரிசி ஆகும்போது 60 ரூபா வருது. நீ வந்து அது ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் வச்சுருக்க, அதில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி மாதம் இவ்வளோ டன்னு ஆர்டர்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு மேலே ஒரு 10 ரூபானா கூட உங்களுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் கிலோ. ஏன் செய்யக்கூடாது, அரிசி ஒன்றும் இல்லை உங்களுக்கு, ரோட்டில் வாங்குறதில்ல, வாங்க கம்பல்சரியாக வாங்க, எந்த வெரைட்டி வேணால் வாங்க. வாரம் பழம் கொடு, வாழைப்பழத்து கூடியா. தேனியில் வந்து டசன் 4 ரூபா வச்சு சார், தூக்கி ரோட்டில் கொட்டினான். ஏன் கொட்டினான் அவன், சாதாரண
ஏன் செய்யுது இது செய்யாத எதுக்கு வேலை நீங்கள் என்ன சார் இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணீங்க எதுக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்லி ஜனங்கிட்ட ஏன் சார் எடுத்து போய் சேர்க்கலை ஒரு பெயிண்டர் அடிக்கிறான பெயிண்ட்னா என்னன்னு தெரியுமா சார் பெயிண்டர்ஸ்லாம் கூப்பிட்டு கவர்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு 10 நாள் ட்ரைனிங் வாட் இஸ் இந்த பெயிண்ட் எம்எல்சன்னா இதுன்னா இது சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ அடிக்கணும் எது அடிக்கணும் யாருக்காவது தெரியுமா தெரியாது குளத்துக்காரனுக்கு செங்கல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா சிமெண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு தெரியுமா க்யூரிங்னா என்னன்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது எல்லாம் அவன் வேலை செய்கிறாங்க மேஸ்திரி எப்படிங்க இப்படி தான் நடக்குது இது அடிப்படையாக இதெல்லாம் செய்யணுங்க சும்மா வந்து குத்த போகிறோமான்னு தப்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவங்க நேரடியாக கொடுக்குறேன் இப்போ சுந்தரராமன் இது பண்ணுறாருங்க மஞ்சள் எல்லாம் வெளியில் கலப்படம் அவர் நல்லது கொடுக்குறாரு 100 கிராம் 200 கிராம் பேக்கெட் பண்ணி மாதம் வாங்கிக்கா கிராமத்தில் தேங்காய் எண்ணெய் பண்ண சொல்லு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கா ஏங்க வாங்கக்கூடாது வாங்குறதுல நிச்சயமாக இந்த மாதிரியான முறை பின்பற்றுனா விவசாயிகளுக்கும் லாபம் இவங்களுக்கு லாபம் இந்த சார் இந்த மிடில் மேன்றது யார் நீங்கள் தானே கிரியேட் பண்ணுறீங்க சும்மா பேசுகிறீங்க நீங்கள் தானே கிரியேட் பண்ணுறீங்க அவன் கேட்டானா என்னை மிடில் மேனாக வச்சுக்க அவன் கேட்டானா நீங்கள் தானே போகிறீங்க அறிவில்லை உங்களுக்கு ஏன் போகிறீங்க வேலூர் ஈரோடில் மஞ்சள் வணிக வளாகத்தில் மீட்டிங் பேசுகிறாங்க செல்வங்களும் யாராவது வந்து பேசுகிறாங்க நான் வந்து பேசலாமான்னு செல்வம் கூப்பிட்டேன் நீ பேச முகுந்தா அப்படின்னா நான் சீக்கிரம் போனேன்னு நான் இதில் பேசுங்க அப்படின்னா பேசினேன் எவ்வளோ வருஷம் இந்த பொய்யை சொல்ல போகிறீங்க கட்டுப்படியாக வேறு விலை கொடுக்குறதுன்னு சார் இன்றைக்கி கத்திரிக்காய் 100 ரூபா விற்று சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி 20 ரூபா 100 ரூபா விற்கும்போது எந்த விவசாயம் சந்தோஷமாக பீடி பிடிச்சும் போனான் இப்போ 20 ரூபா போது 1000. ஸோ இதை வந்து யார் உட்காந்து டேபிளில் விலையை ரூபாயை வச்சுன்னு வாடா எதிராக கட்டுப்படி அவன் வாங்கி கடனை கொடுத்து ரெடியாக இருக்கானா இல்லை வாங்க முடியுமா இந்த வருஷம் நல்ல தண்ணி வந்து சார் தஞ்சாவூரில் மொத்த லேண்டும் பயிராகி போச்சு தண்ணி இல்லைன்னா பாதி லேண்டு பயிராகாது அப்போ விலை இறங்கும் இப்போ விலை ஏறும் இது யார் கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுறது நான் வாங்கலாம் சார் மொத்த நெல்லையும் வாங்கிக்கிறேன் துட்டு மொத்தம் டெவலப்மெண்ட்டுக்கு போகாது வெறும் நெல்லாக நிற்கும் காவா கட்ட முடியாது ரோடு கட்ட முடியாது ஒன்றும் கட்ட முடியாது அப்புறம் ஸோ சும்மா பேச வேண்டியது சார் கவர்மெண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுறது நம்மளுக்கு தேவை இவ்வளோ தான் சார் பஃபர் ஸ்டாக் இவ்வளோ தான் ஓகணும் வாங்கினா வாங்கி என்ன பண்ணுறது போன சீசன் 3ஆவது மாதம் இன்னொரு கிராப் வந்துடுது ஸோ நான் என்ன சொன்னேன்னா டைரெக்டாக கன்சூமருக்கு அனுப்பலாம் இல்லை அதுமாதிரி ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி இன்க்ளூட் பண்ணுங்கள் சார் வருஷம் வந்து மகளிர் உதவி குழுலாம் வச்சுருக்காங்க நல்லா சொல்லிக் கொடுங்க நல்ல ஊதுவத்தி பண்ண சொல்லிக் கொடுங்க மாதம் ஒரு 10 ரூபா கிராமத்தோடு இருப்பான் சார் அது எதுக்கு வரணும் ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா இந்த விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு விவசாயிக்கு வேண்டியது விலை அது விலை வந்து நீங்கள் கொடுக்காது சும்மா வந்து நாங்கள் ஒரு மோட்டுத்தனமாக பேசுகிறான்னா என்ன மொட்டுத்தனம் என்னடா மொட்டுத்தனம் அறிவில்லாம் வந்து சும்மா எவ்வளோ நாள் ஏமாற்ற போகிறீங்க சார் கட்டிப்படி சரி கொடுறா வாடா எடுத்து வந்து கொடு போறியா உன்னால் முடியுமா எதுக்கு ஏமாத்துறேன் சார் நவ் தெர் இஸ் ஆர்கனைஸ் செக்டர் நல்ல எஜுகேட்டடாக இருக்காங்க நல்ல சம்பளம் வாங்கணும் இப்போ செவ்வாழை வருது சார் காரியம் ஒரு சமயத்தில் ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு டசன் இப்போ வந்து சத்தியமானத்தில் 20 ரூபா கிலோ வைக்கும்போது மெட்ராஸில் 60 ரூபா விற்குது சார் நீ 50 ரூபா கொடு எல்லாம் 5 புது ஒரு டசன் வாழை கொடு ஒரு டசன் வந்து கொடுத்தீங்கன்னா சார் 2 லட்சம் பேருக்கு என்ன சார் 24 லட்சம் வாழை போயிடுது மார்க்கெட்டில் இப்போ 10 ரூபா விற்று சார் இது பெங்களூரெல்லாம் எதுக்கு பெங்களூரை வந்து 5 மாங்காய் கொடு ஆள் 2 கிலோ 30 ரூபா போட்டு கொடு 30 ரூபா கொடுக்கலாம் இல்லைன்னு பஞ்சாபில் முன்ன 1 ரூபா 40 பைசா உருளைக்கிழங்கு விற்றான் அவன் ரோட்டில் கொட்டுறான் எதுக்கு ரோட்டில் கொட்டுறான் திருட்டணும்னா நான் என்ன சொன்னேன் அந்த 1 ரூபா 40 பைசா விற்கிற அவனை ஆர்கானிக்காக பண்ண சொல்லுங்கள் அவ்வளோ வருஷம் அது உருளைக்கிழங்கு ஆர்கானிக்காக பண்ணு முதல்ல கிவ் எ கேரண்டி தட் யூ வில் பை ஃபார் 40 ருபீஸ் கொடுத்துட்டு அது 40 ரூபாய்க்கு வாங்கி பாம்பே மாதிரி கொண்டாந்து ட்ரக்கில் கொண்டாந்து 50 ரூபாய்க்கு விற்றா போதும் சார் கவர்மெண்ட்டு விவசாயி எவனும் விவசாயத்தை விட்டு வெளியில் போக மாட்டான் சும்மா வந்து நம்ம என்னங்க பண்ணுறது விளைஞ்சு போச்சு தேவை இதில் 10 ரூபா கொடுத்து வாங்குறது இல்லை 30 ரூபா கொடுத்து வாங்க 30 ரூபா கொடுத்து வாங்க முடியாது 30,000 சம்பாதிக்கிறியா கேடு என்ன நான் அப்போ பாரு வேலை குறைஞ்சது சந்தோஷம் ஒன்றும் பெரிய சிகரெட்டில் பிடிக்கிறேன் என்னங்க நடக்குது இதெல்லாம் நாட்டில் 40% ஆஃப் இந்தியாவில் பண்ணுற ஆப்ரேஷன் வேஸ்ட்டான் பண்ணுறதே வேஸ்ட்டான் இதெல்லாம் வேணுன்ட்டே பண்ணி துட்டை பிடுங்குறான் ஏழைங்கிட்ட உங்களை படிக்க வச்சு என்ன சார் அதெல்லாம் நம்ம பேசலை சார் கோவம் வருது இந்த மாதிரி ஒரு சீரழிஞ்சு போகுது இதெல்லாம் கவர்த்தி அவனுக்கு சிகரெட் கடிச்சா போனஸ் கடிச்சா அவன் பாட்டு ஜாலியாக தண்ணி வச்சுட்டு போகிறான் சொசைட்டி பற்றி யாருக்கும் கவலை கிடையாது இது எப்படி கரும்பு சாகுபடி பண்ணாவே நஷ்டம்
ஆலையில் எடுத்துக்க ஆனால் மாட்டாங்க. ஒன்று சொல்லுங்க சார், நம்ம கிட்ட சொன்னேன் கடைசியாக கரும்பு வந்து மாட்டு கொடுக்க சொன்னேன். கரும்பு வந்து சார் 2.25 ரூபா 3 ரூபா தான் கிலோ கொடுக்குறான். வெட்டு கூலி அதுக்கு இதெல்லாம் போச்சு, டிரான்ஸ்போர்ட்லாம் போச்சுன்னா நம்மளுக்கு 1.5 ரூபா தான் தேரும். 2 ரூபா. இப்போ கரும்பில் வந்து நல்ல சுகர் இருக்குது சார். ஸோ நான் யூனிவர்சிட்டியில் கேட்டேன், கரும்பு எவ்வளோ மாட்டு கொடுக்கலான்னு சொல்லுங்கள். கரும்பு கொடுத்துட்டோம்னா சார் ஃபீடு காஸ்ட் குறைஞ்சிடும். மாட்டு கொடுத்துட்டு போ, ஏன் கரும்பு பயிர். இப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஜூஸ் மெத்தட் வந்து எப்படி பயனுள்ளதாக இருக்கு? ஆமாம் சார். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே